புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மறைந்ததற்கு பிறகு புரட்சி தலைவியுடைய இயக்கத்தை யார் யாரோ அரசியல்வாதிகள் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் தானே அவர்களை பொதுச் செயலாளராக கொண்டு வந்தீர்கள். பொதுச் செயலாளராக கொண்டு வந்தவர்கள் கட்சிக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற நல்லிடத்தில் நான் எடுத்து கூறினேன். ஆனால் அதற்கு பின்னால் அம்மானுடைய சட்டத்திற்கு பின்னால் பார்க்கின்ற பொழுது அனைவருமே அவருடைய குடும்ப அரசியல்வாதிகள் போக இந்த கட்சி சர்வாதிகாரிகள் ரவுடிகளை எதிர்ப்பதற்காக தான் புரட்சி தலைவர் 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் நாள் அதிமுக என்ற ஒரு இயக்கத்தை துவக்கினார். அன்றைய தினம் நான் எல்லாம் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தேன். அத்தனை யோசனைகளை புரட்சி தலைவி அம்மா கர்ப்பத்தில் என்று மக்கள் சந்தேகப்பட்டார்கள். மக்கள் இந்த விரும்பவில்லை. என்னையே கூப்பிடுகிறார்கள். நீ ஏன் கை கட்டிக்கிட்டு பதில் சொல்ற என்று ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கிற மக்கள் என்னை காரி உமிழாத குறையாக பேசுகிறார். அந்த நிலையிலிருந்து நான் பாவ மதிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக ஓபிஎஸ் இடத்தில் வந்து சரணமடைந்திருக்கிறேன் தெரிவித்துக் நான் இதை கொள்வதற்கு நண்பர்களே காரணம். அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் குடும்பத்திற்குள்ளே செல்லக்கூடாது ரவுடிகளின் இடத்தில் செல்லக்கூடாது என்பதற்காக நான் இந்த முடிவெடுத்தேன். யாருடைய வற்புறுத்தலும் இடத்தில் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இவருடைய ஓபிஎஸ் தலைமையில் ஓபிஎஸ் அவர்களே கழக பொருளாளர் அவர்களே தலைமையேற்க வாருங்கள், தலைமையேற்று செயல்படுங்கள். உங்களுக்கு 2016ஆம் ஆண்டு எந்த தொகுதியில் வேட்பாளராக போகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் உங்களுக்கு ஒன்று செய்வதுதான் கடமை என்று கூறியவர்களால் ஆகையால் தான் ஒன்று சொல்கிறேன். இதற்கு நான் என்னுடைய தொண்டை உங்களுக்கு பணியாற்ற தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்களோ அம்மானுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்துகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்பது புரட்சித் தலைவர் அம்மாவின் புகழ், புரட்சித் தலைவர் அம்மாவின் புகழ், புரட்சித் தலைவர் அம்மாவின் புகழ், புரட்சித் தலைவர் அம்மாவின் புகழ். தொடர்ந்து இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அன்பு தொண்டர்களால் செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் நத்தம் திரு விஸ்வநாதன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் கழகத்தினுடைய அவைத்தலைவர் மதுசூதனன் அவர்களை வரவேற்று பேசுவார்கள். மரியாதைக்குரிய அருமையிடன் கழகத்துடைய பொருளாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முதலமைச்சராக அடையாளம் காட்டப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை கழகத்திற்கு தலைமையேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து இன்றைக்கு இங்கே அண்ணன் அவர்களை சந்திப்பதற்காக வருகை புரிந்திருக்கின்ற
கழகத்துடைய அவைத் தலைவர் நம்முடைய எல்லோருடைய அன்பையும் நன்மையும் பெற்றவரும் மிகுந்த மரியாதைக்குரியவருமான அருமையண்ணன் மதுசூதன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்திருக்கிறால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே ஒட்டுமொத்தமாக இங்கே அண்ணா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையேற்று வந்திருக்கிறதாக என்று பொருள். அதே போல அருமையண்ணன் மதுசூதன் அவர்கள் இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலம் முதல் அவரோடு உறுதுணையாக இருந்து இந்த இயக்கம் தலைவர் காலத்திலே வேரூன்றுவதற்கு அதற்கு பின்பாக அவருடைய அரசியல் வழித்தோன்றலாக இந்த இயக்கத்தை இந்தியாவிலேயே நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய மூன்றாவது பெரிய கட்சியாக உருவாக்கி கொடுத்த தமிழகத்துடைய காவல் தெய்வம் மறைந்தும் மறைவா புகழுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அவைத்தலைவராக நியமிக்கப்பட்டு இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருப்பவர் நமது அருமையண்ணன் மதுசூதன் அவர்கள். இப்பொழுது அவர்களே இந்த குடும்ப ஆதிக்கத்தை கரையாக கட்ட கருணாக உள்ள உகுந்த கதையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை வழிநடத்திய ஆற்றல் மிகு தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய அந்த இயக்கத்திலே இன்றைக்கு ஒரு குடும்பம் ஆதிக்கம் நிறுத்தி அந்த குடும்பத்தை ஒரு குடும்ப அந்த கட்சியை கைப்பற்றுகின்ற அந்த முயற்சியை தடுத்து நிறுத்துகின்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக கோடான கோடி மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையிலே இன்றைக்கு அருமையண்ணன் நமது மதுசூதன் அவர்கள் இங்கே வருகை கொண்டிருக்கின்றார்கள். அன்றைக்கு மக்களுடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அவருடைய பேட்டியிலே பல்வேறு முறை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை அவர் பேட்டியிலே சொல்லியிருக்கிறார். கழகத்துடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். ஆக ஒட்டுமொத்தவுடைய கழக தொண்டர்களுடையும் உணர்வுகளையும் மக்களுடைய உணர்வுகளையும் பிரதிபலிக்கின்ற வகையிலே இன்றைக்கு அருமையண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வழிநடத்துகின்ற இந்த இயக்கத்திற்கு நமது மேலும் வலிமை சேர்க்கின்ற வகையிலே அருமையண்ணன் மதுசூதன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை அனைவருடைய சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய சார்பாகவும் அன்போடு வருக வருக என வரவேற்று அவர் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று அவருக்கு நாங்கள் அன்போடு வேண்டுகோள் வைத்து அவருக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மரியாதைக்குரிய அண்ணன் கழகத்துடைய அவைத்தலைவர் போற்றுதலுக்குரிய அண்ணன் மதுசூதன் அவர்களை வரவேற்று மாநிலங்களவை உறுப்பினரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலைவர்கள் ஒருவருமான அண்ணன் டாக்டர் மைத்ரேயன் அவர்கள் வரவேற்பை நிகழ்த்துவார்கள். மாண்புமிகு இதய தெய்வம் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களது ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மௌன புரட்சி என்று சொல்லுவார்கள். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி 40 நிமிட மௌனத்திற்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிகழ்த்தி வரக்கூடிய இந்த புரட்சியானது இது மௌன புரட்சி அல்ல, இது எழுச்சி புரட்சி. அன்று துவங்கி தமிழகத்திலே தமிழ்நாடு முழுவதும் கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவருமே இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் அம்மா அவர்களுடைய குரலாக இருக்கிறார், ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே கழகத்தை பொறுத்தவரையிலே அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு 2 பதவிகள் தான் முக்கியமான பதவிகள். கழக அவைத்தலைவர், கழக பொருளாளர். இன்றைக்கு கழக அவைத்தலைவரும் நம்மோடு, கழக பொது பொருளாளரும் நம்மோடு. எனவே நாம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நம்மிடையே வந்து ஆசி வழங்குவதற்காக வருகை தந்துள்ள அண்ணன் மதுசூதன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று இதயபூர்வமாக வரவேற்கிறேன். அம்மா அவர்களுடைய முதல் அமைச்சரவையிலே ஆர்கே நகர் தொகுதியிலிருந்து வந்தவர் அண்ணன் மதுசூதனன். இன்றைக்கு மீண்டும் ஆர்கே நகர் தொகுதி நம்முடையதுதான் என்பதை அண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் கழகத்தினுடைய அவைத்தலைவர் மதுசூதன் அவர்களை வரவேற்று நம்முடைய இயக்கத்தினுடைய அரசியல் பீரங்கி மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் சபாநாயகர் டாக்டர் PH பாண்டியன் அவர்கள்
அவைத்தலைவர் அவர்களை வரவேற்று பேசுவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத் தலைவர் அன்பு சகோதரர் மதுசூதனன் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய இந்த தர்ம யுத்தத்தில் அதுவும் இந்த தர்ம யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத்தின் பொருளாளர் பன்னீர்செல்வம் அவருடைய இந்த போராட்டத்தில் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறது. அங்கே இருப்பது வேறு யாரும் கிடையாது. இங்கே பொருளாளர் இருக்கின்றார், இங்கே நம்முடைய பொருளாளர் இருக்கின்றார். கழகத்தின் பொருளே இங்கேதான் இருக்கிறது, கழகத்தின் பெட்டகமே இங்கேதான் இருக்கிறது. எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்து எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அன்போடு பராமரிக்கப்பட்டவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு எம்எல்சி பட்டத்தை கொடுத்தார், 5,000 பட்டத்தை கொடுத்தார். இதுதான் உண்மையான எம்ஜிஆர். எனவே இன்றைக்கு நம்முடைய அணியின் சார்பில் மதுசூதனன் அவர்களை அவைத்தலைவர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுக்கின்ற எல்லா தர்மயுத்த நிகழ்வுகளிலும் நாம் எல்லாம் வேகமாக இன்று இருந்து இருப்போம் என்று சொல்லி 2 நாட்களுக்குள் எதிரணியுடைய சசிகலாவுடைய கதை முடிய போகிறது. இந்த இயக்கம் இயங்க வேண்டும் அண்ணாவிலிருந்து அவருக்கு பணியாற்றிய மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் மரியாதைக்குரிய
நான் நடத்தி கொண்டிருக்கின்ற போராட்டத்தில் முதல் சிப்பையாக அனுபவத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அண்ணன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோடு இணைந்து அந்த இயக்கத்திற்கு புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இயக்கத்திற்கு செய்த தியாகம், அவர் ஆற்றிய அறம்பணிகள், அண்ணன் அவர்களை அச்சுறுத்தி கழகத்தில் இன்னும் ஈடுபாடோடு செயல்படக்கூடாது என்று அவர்களை இருந்த கருணைய கைக்கூலிகள் தலைகீழாக தொங்கிவிட்டு அவரை உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அருமை அண்ணன் உறுதியாக இருந்து புரட்சி தலைவர் அவர்களுக்கு பக்கமாக இருந்து இயக்கத்தை நன்றியோடு நாம் வருக 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 என்று நாம் உண்மைகளை உண்மை விவரங்களை அம்மாவுடைய ஆன்மா சூழ்நிலை கிடைக்கப்போது இன்றைக்கு உறுதியாக இந்த அறப்போராட்டம் அம்மா அவர்கள் காலமாகிவிட்ட அந்த நேரத்தில் பொதுச் செயலாளரை நியமிக்க வேண்டும் என்ற கருத்து சொல்லப்பட்டது. இந்த கருத்து சொல்லப்பட்டது அவர்கள் ஒப்புக்கொண்ட பிறகுதான் நான் முதலமைச்சர் என்ற பதவியை ஏற்படுவதால் கட்சியுடைய நலன் நான் முதலமைச்சரான சூழ்நிலைகள் தான் மாறுபடுகிறது. சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் அலுவலகத்தில் அவர்கள் கருத்திற்கு வந்தபொழுது ஏன் இந்த திடீர் மாற்றம் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள் நிலையில் வந்தால் கட்சியை இயக்கத்தை வழிநடத்துகிறது என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். நானும் நம்பினேன். ஆனால் அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளர் வந்ததற்கு பின்னால் இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய துரோகம் செய்கின்ற எண்ணத்தோடு முதலமைச்சர் என்ற பதவியினையும் கைப்பற்ற வேண்டும் என்று தங்களுடைய கபட நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு பல அமைச்சர்களை தூண்டிவிட்டு முதலமைச்சர் என்ற பதவியில் இருந்த என்னை பதவி விலகும்படி அவர்கள் பத்திரிகையாளர் தொலைக்காட்சியாளர் அவர்கள் முதலமைச்சர் என்ற அந்த பதவிக்கு மிகப்பெரிய கழகத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் எல்லாம் நன்றாகவே அறிவோம். சில தினங்களுக்கு முன்னால் என்னை பற்றி அவர்கள் நாடகமாடுகிறார், துரோகம் செய்துவிட்டார் என்று பத்திரிகையின் வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யார் நாடகமாடியது, யார் துரோகம் செய்தது என்பதற்கு அவர்கள் கைப்பற்றிய டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுக்கு அனுப்பிய மன்னிப்பு கடிதம் 2012 அம்மாவர்கள் திருமதி டி கே சசிகலா உட்பட அனைவரையும் அம்மா அவர்கள் வெளியேற்றினார்கள். 4 மாதத்திற்கு முன்னால் சசிகலா அவர்கள் அம்மாவிடம் இந்த மன்னிப்பு கடிதத்தை குறித்து அம்மாவுடைய பொறுப்பதாக
வேதா இல்லத்துக்குள் நுழைந்தார். அந்த கடிதத்தில் என்னென்ன வாசகங்கள் இருக்கிறது என்பதை நான் இப்பொழுது அப்படியே வாசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திருமதி வி கே சசிகலா மன்னிப்பு அவர்கள் வெளிப்படையாக பத்திரிகைகளுக்கு அளித்த செய்தி அம்மா அவர்களால் OS கார்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட திருமதி வி கே சசிகலா அவர்கள் என்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிலர் நான் அக்காவுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்ததை அடிப்படையாக வைத்து எனது பெயரை தவறாக பயன்படுத்தி சில விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டனர் என்பதையும் அதனால் கட்சிக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டன என்பதையும் அவர்கள் தவறான நடவடிக்கைகளால் பல குழப்பங்கள் உண்டாக்கப்பட்டன என்பதையும் கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டது என்பதையும் அக்காவுக்கே எதிரான சில சதித்திட்டங்களும் தீர்க்கப்பட்டன என்பதையும் அறிந்தபோது நான் பெரிதும் அதிர்ச்சியுற்றேன், மிகுந்த வேதனை அடைந்தேன். இவையெல்லாம் எனக்கு தெரியாமல் நடந்தவை என்பதுதான் உண்மை. சந்தித்த நாள் முதல் இன்று வரை அக்கா நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு வினாடியும் நான் நினைத்திருந்தேன் தவிர கனவிலும் நான் அக்காவிற்கு துரோகம் நினைத்ததில்லை என்று பொய்யான வாக்குமூலம் கொடுத்திருந்தார். என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு அக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள் செய்வது மன்னிக்க முடியாத குற்றம் என்று அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். துரோகம் என்று அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார். அக்காவுக்கு துரோகம் புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் எனக்கும் வேண்டாதவர்தான். இவ்வாறு அக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அவருக்கு துரோகம் புரிந்தவர்களுடான தொடர்புகளை நான் துண்டித்து விட்டேன். இங்குதான் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அக்காவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அவருக்கு துரோகம் புரிந்தவர்களான தொடர்புகளை நான் துண்டித்துவிட்டு துண்டித்த துரோகம் செய்தவர்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். அக்காவுக்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இனிமேல் அவருடன் எனக்கு எவ்வித ஒற்றுமில்லை, உறவுமில்லை. என்னை பொறுத்தவரை அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றோ கட்சியில் பெரிய பொறுப்பு வகிக்க வேண்டும் என்றோ, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்றோ, அமைச்சர் பதவியை அடைய வேண்டும் என்றோ, ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்றோ எனக்கு புலியும் ஆசை. யார் சொல்றது? பொதுவாழ்வில் பங்கு பெற வேண்டும் என்றோ எனக்கு விருப்பமே எனக்கு இல்லை. அக்காவுக்கு உண்மையான தங்கையாக இருக்கவே நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையை ஏற்கனவே அக்காவுக்கு அர்ப்பணித்துவிட்டு இனியும் எனக்கென வாழாமல் அக்காவுக்காக என்னால் இயன்ற அளவுக்கு பணி செய்து அக்காவுக்கு உதவியாக இருக்கவே நான் விரும்புகிறேன் என்று எளிய மன்னிப்பு கடிதம் அம்மா அவர்கள் இந்த கடிதத்தினை ஏற்றுக்கொண்டு கழுக வேண்டும். ஏற்றுக்கொண்டு எங்களை எல்லாம் அம்மா அவர்கள் அமைச்சர்கள், தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் மாண்புமிகு அம்மா அவர்கள் அழைத்து எங்களிடம் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் சசிகலா அவர்கள் அவருடைய உறவினரிடம் விலைக்கு வைத்திருந்தேன். இப்பொழுது சசிகலா மட்டும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார். அது இன்றைக்கு பத்திரிகைகளில் வந்திருக்கிறது. நான் அவர் ஒருவர் மட்டும்தான் நான் வீட்டிற்குள் அனுமதித்திருக்கிறேன், எனக்கு உதவியாக இருப்பதற்கு மட்டும்தான் என்று சொல்லி
நீங்கள் அனைவரும் நான் சொல்வதை கவனமாக கேட்டு நடக்க வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார். அவர்களோடு யாராவது தொடர்பு கொள்ளக்கூடாது, தொடர்பு கொள்வதற்கு முயற்சியும் செய்யக்கூடாது என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டார்கள். அதன்படி நான் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னதிலிருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 25 நாள் இருந்தாங்க. 24 நாட்கள் கழிந்த பிறகு அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை பார்த்து அதுதான் என்னிடம் பேசிய முதல் வார்த்தை. அதுவரை நான் திருமதி சசிகலா அவர்களை போனிலும் தொடர்பு கொள்ளவில்லை, சந்திக்க முயற்சி பண்ணவில்லை. யாரெல்லாம் அக்காவுக்கு பிடிக்காதவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை சொன்ன அவர்கள் இன்றைக்கு அனைவரும் அவர் கூட தான் இருக்கிறார்கள். அனைவரும் மாண்புமிகு அம்மா அவர்கள் குடியிருந்த அந்த கோயிலான வேதா இல்லத்தில் தான் இருக்கிறார்கள். இது யாருக்கு செய்த துரோகம்? இவ்வளவு பெரிய துரோகத்தை அவர்கள் செய்துவிட்டு நான் துரோகியா? என்ன வேடிக்கையாக இருக்கிறது? யார் இப்பொழுது கவலையாக இருப்பது? அனைத்து தரப்பட்ட மக்களும் இன்றைக்கு பாரியில் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஆட்சியையும் கட்சியும் கைப்பற்றி ஒரு குடும்பத்தின் சொத்தாக ஆக்கிவிட வேண்டும் என்ற கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்ற திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவோம் என்று இன்றைக்கு இன்றைய நிலை. அவர் மக்களுடைய எண்ணங்களை, அவர்களுடைய உணர்வுகளை நடைமுறைப்படுத்துகின்ற அறப்போராட்டங்கள் தான் இனிமேல் உண்மையாக மக்களுக்காக உழைப்பதுதான். இதிலேயும் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவுடைய சாதனை திட்டங்கள் எல்லாம் அம்மாவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்ற அரசு நல்லவரை ஏற்படுத்துவதுதான். நல்லவர்கள் தான் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை உறுதியாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏற்படுத்துவோம். இதோடு எங்கள் மீது அபாண்டமாக ஏதாவது அவர்கள் செயற்கையாக ஏதாவது சொல்லிவிட்டால் மேற்கொண்டு சில விவரங்களை சொல்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் அதற்கு எங்களுக்கு பதில் உறுதியாக இருக்கும். அது படிப்படியாக ஒன்றொன்றாக வரும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சொல்லி, மாண்புமிகு இதயதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இல்லம் மாண்புமிகு அம்மா அவர்கள் வாழ்ந்த குடியிருந்த கோயில். இந்த குடியிருந்த கோயிலை அம்மாவுடைய நினைவாக நினைவு இல்லமாக மாற்ற வேண்டும். அம்மாவுடன் பயன்படுத்திய ஒவ்வொரு பொருட்களையும் அங்கு மக்களுடைய அனைத்து மக்களுடைய பார்வைக்கு வைத்து எத்தனை ஓராண்டுகள் ஆனாலும் அம்மாவுடைய அத்தனை பொருள்களும் பொக்கிசமாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனாலும் அம்மாவுடைய அந்த பொருள்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் மாண்புமிகு இதயதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த புனிதமான இடம் குடியிருந்த கோயிலாக, திருக்கோயிலாக, நினைவு இல்லமாக மாற்றப்படும். மாற்றுவதற்கு உண்டான அறப்போராட்டத்தின் ஒரு கட்டம், முதல் கட்டம் தான் புரட்சி தலைவி அம்மாவுடைய இல்லம் நினைவிடமாக மாற்றுவது. ஆகவே இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அன்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் பேருந்து கொண்ட தாய்மார்களுக்கும் கடந்த 3 தினங்களாக நாங்கள் யாரையும் விலை கொடுத்து கூட்டிட்டு வரவில்லை. அவர்களாகவே
தங்களுடைய மனசாட்சிப்படி சாரசாரியாக வந்து இங்கு அணி அணியாக வந்து எங்களுக்கு ஆதரவுடன் மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு எங்களுடைய பணிவான நன்றி காத்த வணக்கத்தை அவர்களுடைய பொறுப்பாளர்களை வைத்து மரியாதைக்குரிய அருமையண்ணன் கழகத்தினுடைய அவைத்தலைவர் இன்றைக்கு இந்த அறப்போராட்டத்தில் தலைமையேற்று வந்திருக்கிறார். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் இந்த மாபெரும் இயக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட இயக்கத்திற்கு நிரந்தர கழக அவைத்தலைவர் அண்ணன் மதுசூதனன் அதோடு மட்டுமல்லாமல் இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற முதல் தலைவராக எங்களுக்கு அவர்கள் வழிநடத்த வேண்டும். அண்ணன் அவர்கள் சொல்வதை நாங்கள் வேதவாக்காக ஏனென்று சொன்னால் இந்த இயக்கத்தை கஷ்டப்பட்டு வளர்த்தவர்கள் அவரும் ஒருவர் வேதவாக்காக ஏற்று எங்களுடைய பணிகளை நாங்கள் ஆற்றுவோம் என்பதை இந்த உறுதிமொழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். வருகை உறுத்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வருகை உறுத்திருக்கின்றார்கள். படிப்படியாக மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவதாக உறுதி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். வருகை உறுத்திருக்கின்ற நம்முடைய மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற மாநில உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரையும், உள்ளாட்சி மன்றங்களுடைய பிரதிநிதிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரையும் நான் வருக 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 அனைவரும் கைகோர்த்தி வெற்றி வருவது என்று சொல்லி நன்றி வணக்கம்.